ஹாய் கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நெருஞ்சிப்பேட்டையில் செல்லியாண்டி அம்மன் கோவில், நடுமாரி அம்மன் கோவில் திருவிழாங்க. குண்டம் இறங்குதல் திருவிழா. நான், அம்மா, அக்கா, பெரியம்மா எல்லாருமே காலையிலேயே கிளம்பி கோவிலுக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா பாப்பா குண்டை இறங்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் போகும்போது தான் ஒவ்வொரு கோவிலுக்கும் அந்த அம்மா இழுக்கிறது அந்த மாதிரி ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் அப்படியே ஃபைனலாக கோவிலுக்கு ரீச் ஆகிட்டோம். நாங்கள் போன டைம் பார்த்திங்க அப்படின்னா காலையிலேயே ரீச் ஆகிட்டோம். அப்போ தான் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் போயிட்டு சும்மா கடையெல்லாம் சுற்றிட்டு போய் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்ருந்தோம். அதுக்கப்புறம் உள்ளே போனோம். இந்த ட்ரம்ஸ் வைப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சூப்பராக பண்ணிகிட்ருந்தாங்க. கிட்டத்தட்டயே நின்று பார்க்க முடியல, அந்த அளவுக்கு செம்ம வைப்பாக இருந்துச்சு. நாங்களும் அதெல்லாமே பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம். இன்னும் சொல்லப்போனால் பக்கத்தில் நின்று அந்த சத்தத்தை கேட்குறதுக்கே ரொம்ப இதாக இருந்துச்சு. அதுவும் ஒட்டுக்காக எல்லோரும் அடிக்கும் போது பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. இருந்தாலும் சவுண்டு கொஞ்சம் சூப்பராகவே இருந்துச்சு. இதெல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடுத்துகிட்டு ஒரு இடம் தேடி பிடிச்சி உக்காந்துடலாம். ஏன்னா குண்டு இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியாது. அதுவும் இல்லாமல் எல்லாருமே மறைச்சிக்குவாங்கன்னு சொல்லிட்டு முன்னாடியே போய் ஒரு பிளேஸ் போகலான்ட்டு போனோம். அப்போ தான் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே எல்லாம் நீர்மோர் குடிக்க போனாங்க. நான் எனக்கு ஜூஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு நானும் அக்காவும் போய் ஜூஸ் குடிச்சிட்டு ஃபைனலாக அந்த இடத்துல போய்ட்டு ரீச் ஆகிட்டோம். நானும் போனதுலேருந்து பார்க்குறேங்க, இப்போ ஆரம்பிப்பாங்க அப்போ ஆரம்பிப்பாங்கன்னு. அவங்க ஆரம்பிக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. நானும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்றது, மறுபடியும் உட்காந்து வேடிக்கை பார்க்குறது, மறுபடியும் சாப்பிட்றது, வேடிக்கை பார்க்குறது, இப்படியே பொழுது போயிடுச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் குதிரையை அந்த துளுக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, வாக்கு கொடுக்கறது அந்த மாதிரி ஏதோ சொன்னாங்க. அதுக்கப்புறம் குதிரையை அந்த வாக்கு கொடுக்க வச்சு அதுக்கப்புறம் ஆற்றுக்கு போயிட்டு வந்தாங்க. போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, இறங்கும்போது ரொம்ப க்ரௌடாக இருக்கும், பார்க்கவே முடியாது அப்படின்னு அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இறங்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒவ்வொருத்தராக இறங்கிட்டு இருந்தாங்க. யாராச்சும் இறங்குறது தலையவாச்சும் பார்க்கலான்னா அது கூட பார்க்க முடியல, ஏன்னா ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. அப்புறம் ஒவ்வொருத்தராக நல்லபடியாக இறங்குனாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்களும் கடவுள் கும்பிட்டு பாப்பா இறங்கி வந்தோடனே நாங்களும் வெளியே வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அண்ணா வீட்டுக்கு போகலாம், பெரியம்மா அண்ணா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அண்ணா தான் கூட்டிகிட்டு போனாங்க. அக்கா, பெரியம்மா எல்லோரும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கும்போது ஃபேமிலியாக இருக்கிறது ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டாக இருக்கும். அந்த ஃபெஸ்டிவல் டைமில் தான் அப்படி இருக்கவும் முடியும். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ணா, பெரியம்மா, சித்தி, அக்கான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஊர்லேருந்து வந்தாங்க. ஸ்பெஷல் பார்த்திங்க அப்படின்னா சிக்கன், மட்டன் ரெண்டுமே எடுத்திருந்தாங்க. சாப்பிட்டு எல்லாம் ஜாலியாக பேசிகிட்டு இருந்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் டைமில் அந்த டிஜேக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அளவு குத்துற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஈவினிங் டைமில் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஈவினிங் டைமில் வச்சுருந்தாங்க. நாங்களும் ஒரு 5 மணி அந்த டைமுக்கே நானும், அக்கா, அப்புறம் தம்பி வந்திருந்தான், காலேஜ் ஃப்ரெண்ட் தம்பி, அப்புறம் தம்பி, நாங்கள் 3 பேரும் போயிட்டு அவங்க வாசிக்கிறது, அதுக்கப்புறம் அளவு குத்துறதெல்லாம் பார்த்துட்ருந்தோம். அப்படியே நாங்கள் கோயில் வரைக்கும் அவங்க அளவு குத்திட்டு போகிறவங்களுடைய கோயில் வரைக்கும் போயிடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நாங்களும் போயிட்டே இருந்தோம். செம்ம வைப் பண்ணிட்டு வந்துட்டுருந்தாங்க. எல்லாம் ஒரே கலர் ஷர்ட் போடுறது, மேலே வான வேடிக்கை, அதே மாதிரி கலர்ஸ் எல்லாம் தூவி விடுறது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம அலப்பறையாக இருந்துச்சு. ஆனால் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. வருஷத்தில் ஒரு டைம் தான் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வரும். இந்த திருவிழா, ஊர் திருவிழா அப்படிங்கும்போதே ரொம்ப ஒரு எக்ஸைட்டடான மூமெண்ட்டாக இருக்கும். அந்த ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ஊர் திருவிழா அப்படின்னா எப்படி வைப்பாக இருக்கும், எந்த மாதிரிலாம் நீங்கள் கொண்டாடுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். ஃபைனலாக கோயிலுக்கு ரீச் ஆகிட்டு ஐஸ்கிரீமை வாங்கி சாப்பிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு கிளம்பிக்கலான்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். இந்த மாதிரி அனுபவம் இருந்தால் கமெண்டில்